ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாரும் எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தோடும் மன சந்தோஷத்தோடும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று சாயங்காலம் 6 மணி போல் நான் பண்ண பூஜையை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் பாசிட்டிவ் வைப்ஸாகவும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் நான் பார்த்தீங்கன்னா நிலவாசல் பூஜைக்கு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஈவினிங் சந்தனம், ஜவ்வாது, மஞ்சள், பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்து நிலவாசலில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் தண்ணி கலந்து வாசலை தொடச்சி விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பார்த்திங்கன்னா படிக்கோலம் போட்டு விட்டுருக்கேன். ஸ்வஸ்திக் வரைஞ்சி விட்டுருக்கேங்க. ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா நான் அட்சதை, உதிரி பூக்கள், அகர்பத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். எண்ணெய், அப்புறம் நம்ம அகர்பத்தி ஸ்டாண்டு எல்லாமே எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டேங்க. நான் உள்ளே போயிட்டு வரணும் இல்லைங்களா, கோலத்தை மிதிச்சோம்னா எனக்கே கஷ்டமாக இருக்கும். நான் போடுற கோலம் கொஞ்ச நேரத்துக்காவது நானும் மெரிக்க மாட்டேன். யாரும் நம்ம வீட்டில் அவங்களும் சரி, ஹரிஷ்க்கும் அந்த ஹேபிட்டே கிடையாது. அதனால் அந்த அளவுக்கு நம்ம கோலம் கலையாதுங்க. மறுநாள் பெருக்கிறதுக்கே கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பளிச்சுன்னு ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். யாரும் அதை மெதிக்காததுனால நைட்டில் பூனையோ எலியோ ஏதாவது கொஞ்சம் அந்த கோல மாவுலாம் சாப்பிட்டா தான் உண்டு. அதனால் நான் பச்சரிசி மாவு கலந்து போடுறதுனால ரொம்பவே அழகாக பளிச்சுன்னு தெரியும் நம்ம கோலங்கள். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை தாங்க. நல்ல 5 செம்பருத்தி இலையாக 2 பக்கமும் அழகாக வச்சு நான் அதன் மேலே தீபம் வச்சுருக்கேங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பூ அதெல்லாம் இருந்தால் அலங்காரம் பண்ணலாம். பட் பூ தம்பி காலேஜ்லேருந்து உதிரி மல்லி தான் வாங்கிட்டு வந்தாங்க. அது சாமிங்களுக்கே கொஞ்சம் பத்தாமல் ஆயிடுச்சு. அதனால் நான் நிலவாசலுக்கு இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டேங்க. செம்பருத்தி இலையெல்லாம் பறித்து கழுவி வச்சு அது மேலே விளக்கு வச்சுட்டேன். எப்பவும் போல் நம்ம காலையிலே ஆனாலும் சரி, ஈவினிங் ஆனாலும் சரி, பிரபஞ்சத்துக்கு நம்ம அகர்பத்தி, தீப, தூபம் எல்லாமே காட்டுறது ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதனால் நானுமே அதை தாங்க பண்ணியிருந்தேன். ஒரு வீட்டுடைய நிலைவாசல், அதாவது தலைவாசல், நீங்கள் ஏன் அடிக்கடி இதையே சொல்கிறீங்க, ஏன் இதையே காமிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு நம்ம என்ட்ரன்ஸ், நம்ம வீட்டோடைய என்ட்ரன்ஸ் தலைவாசலை சுத்தமாகவும் வாசனையாகவும் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தாங்க அந்த வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். நிறைய பேரை நம்ம சொல்லியும் இருப்போம், கேள்விப்பட்டும் இருப்போம். ஒன்றுமே இல்லைங்க, அவங்களுக்கு பண கஷ்டம் தான் எல்லாமே இருக்குது. பட் அந்த வீட்டில் ஏதோ ஒரு நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதுக்கு காரணம் அவங்க வச்சுருக்க அந்த என்ட்ரன்ஸ் தாங்க. ஒரு சிலர் பார்த்திங்களா வீட்டுக்குள்ளே போனாலே தெய்வீகமாக இருக்கும், வெளியில் வர்றதுக்கே நமக்கு மனசே வராது. அந்த அளவுக்கு ரம்மியமாக வாசனை சுத்தமாக நீட்டாக வச்சுக்குவாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்களா சண்டைகள் வராதுன்னு நான் சொல்லலை. சண்டைகள் வந்தாலுமே அது பெருசாக போகாது, மன கஷ்டம்லாம் வராது. இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி தாங்க இருக்கும். அதுதான் ஒரு தலைவாசலை நம்ம சுத்தமாகவும் நீட்டாக வாசனையாகவும் வச்சுக்கிறதுங்க. குலதெய்வமே இருக்கிற இடம் இல்லைங்களா? நம்ம குலதெய்வம் அருள் புரியும்போது அப்புறம் என்னங்க நமக்கு தேவைகள் இருக்க போகுது இல்லைங்களா? அதனால் நான் எப்போவுமே இப்படி தாங்க, நம்ம இருக்கிறது வாடகை வீடாக இருந்தாலும் நம்ம இருக்கிற வரைக்கும் இது சொந்த வீடு மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதனால் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் இருக்கிற வீட்டில் தலைவாசலுக்கு நிலைவாசல் பூஜை செவ்வாய்க்கிழமையில் கூட எனக்கு பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையிலும் பௌர்ணமியிலும் ரொம்ப அழகாக நான் பண்ணிவிடுவேங்க. கொஞ்சமாக அட்சதை போட்டு உதிரி பூ இருந்துச்சுங்கள, அதையும் 2 பக்கம் வச்சுட்டு நம்ம குட்டி துளசி மாடத்தில் ரொம்ப அழகாக நான் உதிரி பூவெலாம் வச்சு துளசி அம்மாவுக்கு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை இது எல்லாமே உள்ளே நான் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே ஏற்றணும். வெளியே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க உள்ளே ஏற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெளியே எல்லாமே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூரணி தாயார் பார்வதி தேவிக்கு ரொம்ப அழகாக நான் இருந்த கொஞ்சமாக அந்த மல்லிகைப்பூவோடவே தம்பி கொஞ்சம் கனகாம்பரம் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் அழகாக கட்டி எனக்கு பார்த்திங்களா பூ வாங்கி வைக்கிறத விட எனக்கு என்னோடய கையாலே சாமிக்கு பூ கட்டி வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் நிறைய வீடியோவில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டாகவும் அதை நான் செய்வேங்க. இந்த பூ கட்ட தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அடுப்புமே பார்த்திங்களா எப்பவும் போல் நான் டெய்லி செய்கிற ரொட்டீனில் எனக்கு இது ஒரு ரொட்டீன். நான் அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு சமையல் அறைன்றது அவ்வளோ முக்கியம் பெண்களுக்கு. அவங்க என்னதான் டல்லாக இருந்தாலும் நீங்கள் சமையல் அறைக்குள்ளே அவங்க போகும்போதே பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் சுத்தமாக கொஞ்சம் நீட்டாக இருக்கும்போது அவங்க கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே தினமுமே கோலம் போட்டு தினமுமே மஞ்சள் குங்குமம் வச்சு தினமுமே கோலம்லாம் போட்டு என்னுடைய அடுப்பு எப்போவுமே நீட்டாக இருக்குங்க.
ஒரு வேளை அடுப்பு மேலே நான் ஒரு 2, 3 நாளைக்கு கோலம் போடலை அப்படின்னாலே எங்கள் வீட்டிலேயே சொல்லுவாங்க, என்னம்மா கோலம்லாம் காணோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 வீக் கழித்து போடுற மாதிரி தான் நான் பார்த்துக்குவேன். ஏன்னா எல்லாருக்குமே உடம்பு சூழ்நிலைகள் பொறுத்து இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் வந்து ஒரு 2, 3 நாளைக்கு அந்த கோலம் இருக்கும். அப்படி இல்லைன்னா டெய்லி நான் அதை ஒரு ரொட்டீனாகவே பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு தாங்க பால் காய்ச்சி வச்சுருந்தேன் நைவேத்தியத்துக்கு மகாலட்சுமி தாயாருக்கு. கொஞ்சமாக அந்த பாலை எடுத்து தேன் கலந்து வச்சேன். தம்பி சொன்னான், அம்மா நான் தான் பால் குடிக்க போகிறேன், அதனால நீங்கள் தேன் நிறைய ஊற்றுங்க அப்படின்னு. சரி குழந்தைங்களோட விருப்பம் தானே, அதனால் நான் வந்து கொஞ்சம் தேன் நிறையவே கலந்து அம்மாவுக்கு ரொம்ப தித்திக்க வச்சாச்சு. முருகருக்கு பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் வச்சுட்டு நம்ம கட்டின உதிரி மல்லிப்பூவை எல்லாமே அழகாக சாமிங்களுக்கு வச்சுட்டு எப்பவும் போல் நான் அகர்பத்தி எல்லாம் ரூமுக்கு காட்டி விடுவேங்க. ரொம்ப வாசனையாக இருக்கிறது எனக்குமே சாமிங்களுக்கும் பிடிக்கும், மெயினாக எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னுடைய வீடு வந்து ரொம்ப வாசனையாக அந்த மல்லிப்பூ வாசனை, அகர்பத்தி வாசனை இதெல்லாம் இருக்கும்போது வீடே பார்க்க தெய்வீகமாக இருக்கும். அந்த வாசனை எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. கொஞ்சம் வந்து முடியாமல் முன்ன பின்ன டைமிங் தான் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர, ஆனால் தினமுமே இந்த வேலைகள்லாம் நான் செய்வேன். பூ வந்து இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அகர்பத்தி எப்போவுமே இருக்கும் இல்லைங்களா? நம்ம ப்ரொவைஷன் வாங்கும்போதே வாங்கிடுவோம். அதனால் தினமுமே காலையிலையோ மாலையிலையோ அகர்பத்தியெல்லாம் ஏற்றி வச்சு வீடு எப்போவுமே எனக்கு வந்து வாசனையாக இருக்கிறது பிடிக்கும். நீங்கள் கூட அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் வீடு எவ்வளோ வாசனையாக நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒன்று மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய தீபம் வந்து ஏற்றி வைப்பேன் வெள்ளிக்கிழமைகளில். அதை தான் வந்து நான் அகர்பத்தியெல்லாம் வச்சதுக்கப்புறம் தேடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நெய் விடலை, நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தாங்க விட்டுருக்கேன். நம்ம வந்து பழைய திரியெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கியெல்லாம் போடாதீங்க. அதை வந்து எடுத்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பழைய எண்ணெய், பழைய நெய், ஒரு சொட்டு நெய் கலந்து தான் நம்ம வந்து தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா? அந்த நெய், அந்த திரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பஞ்சகவ்ய தீபம் ஏற்றும் போதோ இல்லை சாம்பிராணி புகை காட்டும் போதோ நீங்கள் வந்து அதை சேர்த்து ஏற்றும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து கண்திருஷ்டி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு அழகாக பஞ்சகவ்ய தீபம் வந்து ஏற்றியாச்சுங்க. இந்த பஞ்சகவ்ய தீபம் ஏற்றுறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து வீட்டில் கண்திருஷ்டி அகலும், தோஷங்கள் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகுங்க. அது மட்டும் இல்லைங்க, யாகம் பண்ண ஒரு வாசனை நம்ம வீடு முழுக்க அன்னைக்கு இரவு முழுக்க நிறைஞ்சிருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய 5 பொருட்களால் செஞ்ச அந்த பஞ்சகவ்ய தீபத்தை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் ஏற்றுங்க, பௌர்ணமியில் ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்பவும் போல் நான் சாமிக்கு பார்த்திங்கன்னா அகர்பத்தி வச்சதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தியும் காட்டி முடிச்சிட்டேங்க. ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, என் கண்ணே பட்டுடுற மாதிரி இருக்குன்னீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பூ தான் வச்சேன், ஆனால் ரொம்ப அழகாகவும் வாசனையாகவும் இருந்தது. என்னுடைய பூஜை அறை பார்க்க ஜவ்வாது கலந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் தொடச்சி விட்டுருப்பேங்க எப்போவுமே. இதை வந்து வியாழக்கிழமை நைட்டே நான் வந்து பண்ணிவிடுவேன். அந்த பூஜை ஷெல்ஃப் கிட்ட நான் பூஜை வசல்ஸ்லாம் தேய்க்கலைனாலும் அது வந்து ஒரு வாரம் விட்டு தான் ஒரு வாரம் நான் தேய்ப்பேன். அப்படி இருக்கும்போது ஜவ்வாது கலந்து ஒரு துணி வச்சு அழகாக தொடச்சி விடும்போது இன்னுமுமே வாசனையாக இருக்கும். பூஜை அறையில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்வதி தேவிக்கு, அதாவது அன்னபூரணி தாயாருக்கு நான் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த அம்மாவுக்கும் பெரிச்சம்பழம்லாம் வச்சுட்டு நம்ம அடுப்புக்கும் வந்து அடுப்பு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை இல்லைங்களா? அதனால் பசி யாராலையுமே தாங்கவே முடியாது. அதுக்கான அடுப்புக்கும் நான் வந்து தீப தூப ஆராதனை இதெல்லாம் காமிச்சு முடித்தேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்றி வச்சோம் இல்லைங்களா பஞ்சகவ்ய தீபம், அதையும் எடுத்துகிட்டு வந்து நான் மகா கணபதி இல்லைங்களா, அவருக்கு ஹோமம் பண்ண அந்த இது தானே அது. ஹோமம்னாலே கணபதி ஹோமம் தான் ஃபஸ்ட்டு இடம்பெறும் இல்லைங்களா? அந்த பஞ்சகவ்ய தீபத்தை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே நம்ம ஹாலில் வச்சுருக்கேங்க. ஹாலில் வச்சுட்டு நீங்கள் கதவு ஜன்னல் எல்லாமே கொஞ்சம் நேரம் நம்ம வீட்டு ரூம் டோரெல்லாம் திறந்து விட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் மூடி வச்சிங்களா, அது கண்டிப்பாக சொல்கிறேன், மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்துக்கும் போது ஒரு கோவிலுக்குள்ளவே நீங்கள் வந்து இருந்தா மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக பஞ்சகவ்ய தீபத்தை இந்த மாதிரி ஏற்றி நீங்கள் வந்து எனக்கு அந்த ரிசல்ட்டை சொல்லுங்கள். இவ்வளோதாங்க. பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.